போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜான் விக்டர் மற்றும் குடும்பத்தினர். லூர்து மேரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. மரியதாஸ் குடும்பத்தினர். ஜோசப்பின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தே உம் இதயத்திற்கெதிராய் பாவம் செய்தே. உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செய்தில் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும்போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பு அளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும்
வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செய்தல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனிதரின் செயலுக்கு ஏற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி. மனிதர்களின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்தீரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 42 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரி இலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றை விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வேலிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீரே என்றார். அதற்கு அவர், ஐயா, திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வினை விதைப்பவன் வினையை அறுவடை செய்வான். ஒரே தெருவில் வசித்த இரு சிறுவர்கள், அவர்கள் வீடு எதிரெதிரே இருந்தது. அதில் இரு சிறுவர்கள் ஒருவன் எப்பொழுதுமே இன்னொரு சிறுவனை வம்புக்கு இழுத்து செல்வான். எப்பொழுதுமே அவனை வம்பிழுத்து அவனை ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். அவ்வப்போது அவர் செய்தார். ஒரு நாள் அதில் ஒரு சிறுவன் அவன் ஒரு நிகழ்ச்சிக்காக புதிய ஆடை உடைத்து கொண்டு அவன் செல்வதற்காக தயார் நிலையில் இருந்தான். எப்பொழுதுமே அவனை வம்பிழுத்துக்கு இழுத்து கொண்டிருப்பவன் இவ்வாறாக செய்தான். அவனை எப்படியாவது அவனுடைய உடையை அழுக்காக வேண்டும் என்று. அதுவும் அது மழைக்காலம் கூட, ரோடெல்லாம் ஒரே தண்ணீரும் சகதியுமாக இருந்தது. எனவே அவன் அந்த நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அவனுடைய ஆடையை அவனுடைய அழுக்காக வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் போகும்போது போட்டான். ஆனால் போட்டவன் மீது அந்த சேதும் சதுரியான விழுந்தது. ஏனால் அந்த கல்லு தூரமாக விழவில்லை, இவன் மீதே விழுந்தது. எனவே வினை வினைப்பவன் வினையை அறுவடை செய்வான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர்மறையான எதிர்வினை உண்டு என்பது இந்த நிகழ்வானது சொல்லுகின்றது. இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பிறருக்கு தீர்ப்பு அளிப்பவரை கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கப்படுகின்றோம். பிறருக்கு தீர்ப்பிடுவர் தங்களுக்குத்தானே தீர்ப்பிடுகிறார்கள். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் அந்த நன்மை உங்களுக்கு வந்தடையும். பிறருக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அத்தீமை உங்களுக்கே வரும் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு மட்டும் தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் இருக்கின்ற பொழுது மனிதர்கள் பிறருக்கு தீர்ப்பு அளிப்பது கடவுளை இழிவுபடுத்துவதாக ஒரு செயல் என்று சொல்லும் பவுல் தீர்ப்பிடாமல் வாழ நம்மை ஒவ்வொருவரையும் அழைப்பெடுப்பதை பார்க்கின்றோம். அதைதான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணும் கூட கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திருப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் யாரேனும் பாவம் செய்யவில்லை என்றால் முதலில் உங்கள் கல்லை எறியீர்கள் என்று சொன்னார். ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பாவம் செய்ததன் காரணமாக அவளை யாரும் கல்லை எறியாமல் விட்டுவிட்டார்கள். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லி நீர் மனம் மாறி உன்னுடைய நல்வழியில் வாழ அவரை விடுத்ததை பார்க்கின்றோம். எனவேதான் நாம் என்ன செய்கின்றோம் அதற்கான தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். நன்மை செய்தோம் என்றால் நன்மை நம்மை வந்து சேரும். பிறரை தீர்ப்பிட்டோம், பிறருக்கு இழிவானதை செய்தோம் என்றால் அது நம்மையே வந்து சாரும் என்பதை நமக்கு சொல்லப்படுகின்றது. நன்மை செய்தால் நன்மை நமக்கு வழங்கப்படும், தீமை செய்தால் தீமை நமக்கு வந்து சேரும் என்பதை உறுதியான உண்மையாக இருப்பதை பார்க்கின்றோம். பிறரை தீர்ப்பிடுவதும் தண்டிப்பதும் கடவுளின் சினத்தை பெற்றுத்தரும் என்பதை கருத்தை ஆழமான நமக்கு கொடுக்கப்படும் செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம். அதைதான் புனித பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என எண்ணுங்கள். கடவுளின் சாயல் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ நம்மை அழைப்பு எடுக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே போல இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை சாடுவதை பார்க்கின்றோம். ஏன் பரிசேயர்களை சாடுகின்றார், எப்படி சாடுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, அடையாளம் தெரியாத கல்லறைகள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை சாடுவதை பார்க்கின்றோம். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, உள்ளென்று வைத்து புறனொன்று பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று இதனுடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டுதோறும் பரிசேயர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக யூதர்கள் எருசலேமுக்கு வருவது வழக்கம். அப்படி சிதறண்டு எல்லா இடத்திலும் இருந்த யூதர்கள் அங்கே வருவது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு மக்கள் எருசலேமுக்கு நுழையும் பொழுது அங்கே இருந்த கல்லறைகள் கண்டு யாரும் முகம் சுளிக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை கல்லறையில் தெரியாத வண்ணமும் அழகுபடுத்தி இருந்தார்கள். எனவேதான் இயேசு இந்த நடைமுறையை எடுத்துக்கொண்டு அவற்றை பரிசேயர்களோடு ஒப்பிட்டு அவர்களை அடையாளம் தெரியாத கல்லர்கள் என்று சாடுவதை நாம் பார்க்கின்றோம்.
இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பரிசேயர்கள் 10ல் ஒரு பங்கை தந்து தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தீமையில் மொத்த வடிவமாய் இருந்தார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து இன்று அவர்களை சாடுவதை பார்க்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசேயர்கள் போல அல்லாமல் நாம் கடவுளின் பிள்ளையாக, கடவுளின் பிள்ளைக்குரியவற்றை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். பிறருக்கு நன்மை செய்வோம், அந்த நன்மை நம்மையே வந்து சாரும். ஆமேன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தே. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றன. தலைமை தாங்கோர் உமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுனடங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்வு நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவ இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பதுவை அந்தோணியார், மறைசாட்சியான தூய செபஸ்தியார், புனித லூயிஸ் குனல்லா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். வல்லமையுள்ள மண்டாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம்.
உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளித்தது போல எங்களை அவரது இறையர்பில் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறருக்கு நன்மை செய்பவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜான் விக்டர் மற்றும் குடும்பத்தினர். லூர்து மேரி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. மரியதாஸ் குடும்பத்தினர். ஜோசப்பின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக.